நாம தினமும் குடிக்கும் தண்ணீர் அது ஒரு சாதாரண ரிசோர்ஸ் இல்ல. அது வாழ்க்கையோட இட்செல். நீரின்றி அமையாது உலகினும் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒடுக்கு அப்படிங்கிற திருக்குறளுக்கு இணங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணீருங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு தேவை. இந்த வீடியோல தண்ணி எப்படி உருவானது, பூமியில எவ்வளவு தண்ணி இருக்கு, மேலும் அது இல்லைன்னா என்னென்ன ஆகுங்கிறத தெளிவா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட பூமி 71% தண்ணீரலான உயிர்கள் வாழக்கூடிய கிரகம் அப்படின்னு. சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகத்திலையும் இல்லாத அளவுக்கு தண்ணி நம்ம பூமிக்கு எப்படி வந்துச்சுன்றத பார்க்கலாம். இந்த தண்ணி பூமிக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல பூமி எப்படி உருவாச்சு அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும். பூமி எப்படி உருவாச்சுன்றத சுருக்கமா இப்ப பார்க்கலாம். 4.2 பில்லியன் இயருக்கு முன்னாடி நம்மளுடைய விண்வெளியில இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஹை ப்ரெஷர்ல ஒன்னா சேருது. அப்பதான் நம்மளுடைய சூரியன் முதல்ல உருவாகுது. நம்மளோட சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய இந்த சூரிய கதிர்கள் எல்லாம் அதை சுத்தி இருக்கக்கூடிய லைட்டான டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தையும் தூர தள்ளுது. மிச்சம் இருக்கிற அந்த ஹெவியான டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கொலைட் ஆகி பாறைகளா உருவாகுது. காலப்போக்கில் இந்த பாறைகள் எல்லாம் கிரகங்களா உருவாகுது. இப்படிதான் நம்மளுடைய பூமியும் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் உருவாச்சு. இந்த காலகட்டத்துல நம்மளுடைய இன்னர் சோலார் சிஸ்டத்துல டெம்பரேச்சர் ரொம்பவும் அதிகமா இருந்த காரணத்தினால தண்ணீரால திரவ நிலையிலேயோ இல்ல உறைபனி நிலையிலேயோ இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா இந்த நான் ஃப்ராஸ்ட் லேயருக்கு வெளியே இருக்கக்கூடிய காமெட்ஸ்ல, அதாவது விண்வெளி கற்கள்ல உறைநிலையில தண்ணி இருக்கு. அதனால இந்த காமெட்ஸ் பூமியில மோதுறதுனாலதான் பூமிக்கு தண்ணி வந்துச்சு அப்படின்னு விஞ்ஞானிகளால நம்பப்படுது. அதனால என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காமெட்ஸ்ல இருக்கக்கூடிய வாட்டரையும் பூமியில இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அந்த காமெட்ஸ்ல இருக்கக்கூடிய ஹெவி வாட்டரோட அளவு பூமியில இருக்கக்கூடிய ஹெவி வாட்டரோட அளவை விட ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளுடைய வாட்டர் 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்தது பூமியில இருக்கக்கூடிய சாதாரண தண்ணி. ஒருவேளை இந்த ஹைட்ரஜன் அணுல ஒரு புரோட்டான் பிளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நியூட்ரான் ஆட் ஆச்சுன்னா அதை நம்ம டியூட்டேரியம் அப்படின்னு சொல்றோம். 2 டியூட்டேரியம் அணுவும் 1 ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்து உருவாகுவதுதான் ஹெவி வாட்டர். இந்த காமெட்ல இருக்கக்கூடிய ஹெவி வாட்டரோட அளவும் நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஹெவி வாட்டரோட அளவும் ரொம்ப அதிகமான வேறுபாடுகளுக்கு உள்ளாச்சு. அதனால இந்த காமெட்ல இருந்து பூமிக்கு தண்ணி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்பதான் கார்பனீசியஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான விண்கற்களை கண்டுபிடிக்கிறாங்க. இதுல கார்பனும் H2O அதாவது வாட்டரும் சேர்ந்து உறை நிலையில இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுவும் நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுவும் ஒரே அளவுல இருக்கிறதுனால இந்த கார்பனீசியஸ் கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய விண்கற்கள் பூமியில மோதினாலதான் பூமியில தண்ணி வந்துச்சு அப்படின்னு நம்பப்படுது. இதுல மிகப்பெரிய உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, 4.2 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உருவான நம்மளுடைய சூரிய குடும்பமும் அதுக்கு முன்னாடியே உருவான தண்ணியை தான் நம்ம இப்போ வரையும் ரீசைக்கிள் ஆகி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற தண்ணி பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விண்கற்கள்ல உருவான உறைபனி நிலையில இருந்த தண்ணியை தான் இப்ப நம்ம குடிக்கிறோம். பூமியில தண்ணி அளவு 100%னா அதுல சால்ட் வாட்டர் 97% நம்ம பெருங்கடல்ல இருக்கு. வெறும் 3% தான் ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கு. அதுலயும் 2% கிளேசியஸாவும் உறைபனி நிலையிலையும் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும், நம்ம கிரகத்துக்கு எப்படி தண்ணி வந்தது, இப்போ அது எந்த வடிவத்துல நம்ம கிரகத்துல இருக்கு, எவ்வளவு % இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆய்வின்படி கிட்டத்தட்ட 700 மில்லியன் சீன மக்கள் இப்ப வரைக்கும் அசுத்தமான குடிநீரை தான் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு நீச்சல் குளம் நிரம்புறதுக்கு 3885 லிட்டர் குடிநீர் வேஸ்ட் ஆக்கப்படுது. மனித உடல் 70% தண்ணியால் ஆனது. குறிப்பா நம்மளோட எலும்புகள் 31% தண்ணி தான் இருக்கு. உலகின் மேற்பரப்பில் நன்னீர்ல கிட்டத்தட்ட 90% அண்டார்டிகா கண்டத்துல மட்டுமே இருக்கு.
நீரால மட்டுமே திட, திரவ, வாயு போன்ற 3 நிலைகள்லையும் இருக்க முடியும். இந்த பூமியில ஜெல்லி மீன் மட்டும் அதோட உடம்புல 95% தண்ணியால ஆனது. நம்ம பூமியில இருக்கும் மொத்த நீரை போலவே 140 ட்ரில்லியன் மடங்கு அதிக தண்ணீர் நம்ம விண்வெளியில நிறைஞ்சிருக்கு. ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கிற தண்ணியை விட நம்ம குளிக்கிறதுக்காகவும் கழிவறைக்காகவும் பயன்படுத்துற தண்ணியோட அளவு 3 மடங்கு அதிகம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஜில்லுன்னு இருக்கிற தண்ணிய ஃப்ரீசர்ல வச்சா சீக்கிரமா ஐஸ் கட்டியா மாறிடும்னு. ஆனா அதை விட கொதிக்கிற தண்ணிய ஃப்ரீசர்ல வச்சாதான் சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆகும். அதாவது குளிர் நீரை விட சூடான தண்ணி தான் சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆகும். நம்மளோட வாழ்நாள்ல பல நாள் இதை நம்ம பண்ணியிருப்போம். கடையில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருப்போம். அது மேலே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அந்த எக்ஸ்பைரி டேட் வந்துட்டு தண்ணிக்கு. ஆனால் அதில் இருக்கிற எக்ஸ்பைரி டேட் நம்ம வச்சிருக்கிற வாட்டர் பாட்டிலுக்கு, உள்ளே இருக்கிற தண்ணிக்கு கிடையாது. ஒரு கோல்ஃப் மைதானம் பராமரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. மனிதர்கள் பயன்படுத்தும் தண்ணீர்ல சுமார் 70% விவசாயத்துக்கும் அப்புறம் கால்நடைகளுக்குமே பயன்படுத்துறோம். தண்ணீர் நிறமற்றது, மனமற்றது, அப்புறம் சுவையற்றதும் கூட. தண்ணீரோட கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ்ன்னு தெரியும். ஆனா எவரெஸ்ட் மேல 160 டிகிரி செல்சியஸ்ல தான் தண்ணியே கொதிக்க ஆரம்பிக்கும். உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 300 பில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டரை நம்ம டெய்லியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தண்ணி மின்சாரத்தை கடத்தோம்னு. நன்னீர் எப்பயும் மின்சாரத்தை கடத்தாது. நன்னீரில் இருக்கக்கூடிய அழுக்கோ இல்லை அசுத்தங்களோ தான் மின்சாரத்தை கடத்தும். அதனால தான் தண்ணியை விட கடல் தண்ணியில் உப்பு இருக்கிறதுனால கரண்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடத்தப்படும். கத்தார் நாட்டில் இருக்கக்கூடிய வறண்ட காலநிலை காரணமாக அதிகப்படியான நீர் பற்றாக்குறை நாடா இப்போ வரையும் இருக்கு. கிரகங்களில் உயிர்கள் இருக்கான்னு தேடுற அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள்ல உயிர்களை தேடுறதுக்கு முன்னாடி கிரகத்துல தண்ணி இருக்கான்னு தேடுறாங்க. ஏன்னா தண்ணி தான் உயிர்களோட அடிப்படை. தண்ணி இருந்தா அங்க உயிர்கள் தோன்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மிகப்பெரிய புயல் மேகம் இருக்கும்போது அதுல மில்லியன் கணக்கான லிட்டர் தண்ணி இருக்கும். இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள நேயர்களுக்கான கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு யாரு சரியான பதில கமெண்ட்ல சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ சப்ஸ்கிரைபருக்கான கேள்வி. தண்ணியை ஸ்பேஸில் ஊற்றினா என்ன ஆகும்? யாரு கீழே கமெண்ட்ல கரெக்டாக பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அவங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். தண்ணீருக்கு உயிர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தண்ணி இல்லைன்னா பூமியில் எந்த உயிரும் இருக்காது.